இன்றைக்கி தங்கமயில் வீலாக் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். எங்கே ஒரு ஹேர் ஸ்டைல் ப்ளஸ் என் பேபிக்கு ஆங்கிள் செயினும் நாங்கள் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். எப்பயுமே ஷோரூமில் வச்சு கொலுசு எடுத்துட்டேன் அப்படின்னா அங்கே வச்சே நான் போட்டு வந்துடுவேன். என் பேபிக்கு இந்த கொலுசு எடுக்கும்போதே கரெக்டான சைஸில் இருந்தது. நான் நெக்ஸ்ட் சைஸ் எடுப்போன்னு பார்த்தேன். பட் ஒரு 1 வீக் அப்புறமா அது இறங்கி வரும் அப்படின்னு சொன்னதுனால நான் விட்டுட்டேன். பட் 1 வீக் அப்புறம் பார்த்திங்கன்னா அது இன்னும் டைட் ஆகிடுச்சு. காலுக்கு எவ்வளோ மேலே அது ஏறிடுச்சுங்கிறத பாருங்கள். ப்ளஸ் பேபி காலை டைட்டாக பிடிச்சிக்கிட்டு பேபி ரொம்ப அழுத்துதுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. டைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருந்த இடம் எல்லாமே ஒரு அழுத்தம் கொடுத்து பிளாக் மார்க் ஆகிடுச்சு. தங்கமயில் ஷோரூமில் வச்சு என் பேபிக்கு கொலுசு மாட்டி விட்டுட்டோம். ஸோ இது 1 வீக் அப்புறம் இந்த ஆங்கிள் செயின் மட்டும் நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் பற்றி எல்லாமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறது சிவகாசி தங்கமயில் ஷோரூம். சின்ன ஹேர்ஸ்டெட் அண்ட் கொலுசு எடுக்க வந்தாலும் சரி, நம்ம இருக்கிற எல்லா ஜுவல்ஸையுமே பார்ப்போம். அந்த மாதிரி வாங்க எல்லாத்தையுமே ஒரு தடவை சுற்றி பார்த்துட்டு வருவோம். இதுலேருந்து ஒரு ஹேர்ஸ்டெட் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு என் பேபி போட்டிருந்த கொலுசை போட்டுட்டு இன்னொரு கொலுசு நாங்கள் புதுசாக வாங்கினோம். என் பேபிக்கு இந்த புது ஆங்கிள் செயின் போடும்போதே அது கரெக்டான சைஸில் இருந்தது. ஸோ எனக்கு நெக்ஸ்ட்டு சைஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டேன். பட் அவங்க இறங்கிட்டு வரும், அதனால் நீங்கள் கரெக்டான சைஸே நீங்கள் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, அது எப்பயுமே இறங்கிட்டு தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். என் பேபி இந்த ஆங்கிள் செயின் போட்டதுலேருந்தே 2-3 நாளாக எனக்கு கால் வலிக்குதுங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டே இருந்தாங்க. இதுதான் என் பேபிக்கு ஆங்கிள் செயின் போட்டு விடுற வீடியோ. எப்பயுமே என் பேபிக்கு நான் கொலுசு, கொடி இந்த மாதிரி எதாவது வாங்குறேன்னா ஜுவல்லரி ஷாப்பில் வச்சே நான் போட்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ கரெக்டான சைஸாக கரெக்டாக இருந்தது. பட் அது இறங்கிட்டு வராமல் ரொம்ப டைட்டாக இறுக்கமாக பிடிச்சி காலை ரொம்ப அழுத்தி அந்த இடத்தையே கருப்பாக ஒரு தடம் மாதிரி ஆக்கிட்டு மேலே ஏறிடுச்சு அந்த கொலுசு. அது போக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் எடுத்தது முதல்ல ஒரு மெயில் ஒன்று போட்டேன் நான். பட் அந்த மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே அப்போதைக்கு வரலை. அதனால நான் சிவகாசி தங்கமயில் கஸ்டமர் கேருக்கே கால் பண்ணி கேட்டேன். அவங்க உங்கள் ஊர்லேயே பிரான்ச் இருக்குது, அங்கே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நான் கால் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க.
ஓகே, நம்ம வந்து இந்த கொலுசு உடனே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நான் ஈவினிங்கே போனேன். உடனே அவங்க அதை மாற்றி கொடுத்துட்டாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு இம்மீடியட்டாக கிடைச்சது. அது போக ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா எனக்கு நான் அனுப்பின மெயிலுக்கும் ரிப்ளை எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ உங்களோட ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சா, இல்லை எங்கள் சைட்லேருந்து வேறு எதாவது நான் ஹெல்ப் பண்ணணுமா, ரீப்ளேஸ்மெண்ட் எதாவது பண்ணித்தரணுமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு மெயிலுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து சூப்பராக இருந்தது தங்கமயிலேருந்து. ஸோ இதுதான் தங்கமயிலில் நாங்கள் அன்னைக்கு எடுத்த இயர் ஸ்டட் ப்ளஸ் கொலுசு வந்து என் பேபி கால்லையே நான் போட்டு விட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட 1 இயர் கூட இருக்கும். ஸோ இது வந்து சிவகாசி தங்கமயில் ஆல்ட்ரேஷன் பண்ண டயத்தில் நான் எடுத்த வீடியோ. ஸோ டைம் இல்லாமல் நான் இப்போ தான் இதை அப்லோட் பண்ணுறேன். இவங்ககிட்ட நான் 2 சைடாக நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். ஸோ 2 சைட்லேருந்துமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்திருந்தது. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you on next video.